ஒரு பெண்ணை கேலி பேசி தனிப்பட்ட முறையிலே மேடையிலே கிண்டலாக பேசி இழிவுபடுத்தக்கூடிய யாரும் சுயமரியாதைக்காரர்களாக பெரியார் வழியிலே வந்தவர்களாக இருக்க முடியாது. சுயமரியாதையை பற்றி எனக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது, அக்கறை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய எந்த ஆணும் பெண்ணும் பெண் விடுதலையை மறுக்கக்கூடியவர்களாக, பெண்ணை மதிக்காதவர்களாக, பெண்ணுக்கும் ஆணுக்கும் சமமான ஒரு தளம் இருக்க வேண்டும் என்று நினைக்காதவர்களாக இருந்தால் அவர்கள் சுயமரியாதைக்காரர்களாக இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இருக்க முடியும்? பாதி சுயமரியாதை ஏற்றுக்கிற, மீதி ஏற்றுக்க மாட்டேன்னா நீ சுயமரியாதைக்காரனாக இருக்க முடியாது. இல்லை, நீ போய் ஒரு பெண்ணை இழிவுபடுத்தக்கூடியவர், ஒரு பெண்ணை கேலி பேசி தனிப்பட்ட முறையிலே மேடையிலே கிண்டலாக பேசி இழிவுபடுத்தக்கூடிய யாரும் சுயமரியாதைக்காரர்களாக பெரியார் வழியிலே வந்தவர்களாக இருக்க முடியாது. நாம் போராடி 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 பெற்றிருக்கக்கூடிய இந்த நிலை தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் என்ன? பின்னாடி ஜாதி பேர் இல்லாதது தமிழ்நாட்டை சார்ந்த அடையாளம். வேற எந்த மாநிலத்திலையும் பார்க்க முடியாது. எவ்வளவோ படித்து முன்னேறிய மாநிலங்கள் சொல்லக்கூடியவர்கள் கூட அந்த ஜாதி பெயரை விடுறதுக்கான தைரியம் அவர்களுக்கு வரவில்லை, அந்த பெருமை அவர்களை விட்டு இன்னும் போகவில்லை. ஆனால் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பேரை பார்த்தாலே தெரியும். அது எந்த பேரா இருந்தாலும் அந்த பேருக்கு பின்னாடி எந்த வாலும் இருக்காது. ஆனால் அந்த வால் சில தவறான அரசியலால், அதற்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன வாய்ப்புகளால் மறுபடியும் தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதை வெட்ட வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.